ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பகை விரட்டும் திரிசூலம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹிந்து கடவுள்கள் ஒவ்வொருவரும் தங்கள் கைகளில் ஒவ்வொரு விதமான ஆயுதங்கள் தாங்கி காட்சி தருவார்கள். இந்த ஆயுதங்கள் தீமையிலிருந்து பக்தர்களை காக்கின்றன. இவற்றில் சிவபெருமானின் படை கலங்களில் முதன்மையானது திரிசூலம். பலர் திரிசூலத்தை சிவபெருமானின் அம்சமாக கருதியும் வழிபடுகிறார்கள். திரிசூலத்தின் தலைப்பகுதி கூர்மையான 3 பகுதிகளை கொண்டது. இதனால்தான் திரிசூலம், அதாவது முத்தலை சூலம் என அழைக்கப்படுகிறது. திரிசூலம் என்பது ஆணவம், கண்மம், மாயையாகிய 3 தீய செயல்களை அழித்து மோட்சம் தருகிறது. திரிசூலத்தை ஏந்தி நிற்பதால் சிவபெருமான் சூலபாணி என்றும் சூலத்தாரர் என்றும் அழைக்கப்படுகிறார். திரிசூலத்தின் 3 முனைகளும் படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழில்களை செய்யும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளையும் குறிக்கிறது. திரிசூலம் அஸ்திரங்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பதால் அஸ்திரராஜன் என்றும் அழைக்கப்படுகிறது. காசி நகருக்கு அவிமுத்தம் என்றும் பெயருண்டு. இதற்கு அழிவற்றது என்று பொருள். இந்த தலத்தை திரிசூலம் தாங்கிக் கொண்டிருப்பதாக புராணங்கள் சொல்கிறது. பொன்னால் திரிசூலம் செய்து அதை சுற்றி 8 ஆயுதங்களை நிலைப்படுத்தி அஸ்திர பூஜை செய்வர். அத்தி, கருங்காலி மரத்தாலும் சூலங்கள் செய்து வழிபடுகின்றனர். பராசக்தி, காளி, பைரவராகிய தெய்வங்களின் கைகளிலுமே திரிசூலம் காணப்படுகிறது. கிராம காவல் தெய்வமான பிடாரி ஆலயங்களிலுமே திரிசூலமே படைக்கலமாக உள்ளது. பகையை வென்று சுகமாக வாழவும் ஞானம் பெற்று சிறப்புடன் விளங்கவும் திரிசூலத்தையே சிவபெருமானாக நினைத்து வழிபடுகிறார்கள். திரிசூலத்தை சந்திரசேகரர் திருவுருவத்தில் சாற்றி வழிபடுவது சிறந்த ஒரு பலனை தரும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.